நண்பர்களே சபாஸ். இன்னைக்கு ஐயாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னா, அருமையான ஒரு நல்ல மொறுமொருண்ட ஒரு அப்பம் தான் நண்பர்களே. நல்லா உருண்டை அப்பம், ஐயா சைஸில் உருண்டை அப்பம். அது பார்த்தீங்கன்னா மொறுமொருன்னு இருக்குது. நல்லா வாழை இலையில் வாங்கிட்டு வந்துருக்கேன் நண்பர். சாதாரண வாழை இலையில் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஐயா. ஐயாவோட சிரிப்பு தான் அந்த அழகு. நல்ல ஒரு டீ. அம்மன் நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு நாங்கள் வீடியோ போட்டு. நிறைய பேர் கேட்டீங்க, எல்லாரும் கேட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறார் ஐயா. நிறைய பேர் ஐயாவோட வீடியோ போடுங்க, ஐயா எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ஐயா யாருன்னு கேட்டீங்க, ஐயா வந்து நம்ம ஊமிச்சோளத்தில் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. நான் அந்த கடையில் ஆக்டிங் டிரைவராக இருக்கேன். இதுதான் உண்மை. ஐயா கணக்கு பிள்ளை, நான் ஆக்டிங் டிரைவர். நிறைய பேர் யாருன்னு கேட்டீங்க, இந்த வீடியோ மூலமாக சொல்லிடுறான். ஐயா வந்து வெள்ளியட்டி சிங்கம் சரிகினி பக்கத்தில் சொந்த ஊர் ஐயாவுக்கு. ஆமாம். மீசையை பற்றினா கெளுத்தி மீசை. ஐயா இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஆச்சி. சொல்லுங்க. ஆச்சி மெட்டல் பாத்திர கடை. எல்லாரும் பாத்திர கடை. மதுரை விலைக்கு உங்களுக்கு இங்கே தரப்படும். ஆமாம், எல்லாரும் வந்து இங்கே வந்து வாங்க. ஆமாம், நம்ம கடையிலேயே புதுசாக சாதகமாகவும் ரொம்ப இதாகவும் நல்ல பொருளாக தரமான பொருள் இறக்கியிருக்காங்க. குத்துவல் கல்யாண விசேஷங்களுக்கு ஃபுல்லாக வாங்கலாம். எல்லாமே இருக்குது. தமிழர்லேருந்து குத்துவலகுலேருந்து ஆமாம் எல்லாமே கிடைக்கும். நம்ம கடையில் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிகுளம், மதுரை 14 ஜவுளி கடை. இந்த ஏரியாவிலேயே நம்ம ஊமச்சிகுளம் இந்த சுற்று வட்டாரத்திலேயே பெரிய கடைனா நம்ம ஜவுளி கடை ஊமச்சிகுளம் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர். ஃபுல் ஏசி பாரு ஐயாவா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து, செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஜவுளி கடை இருக்குது. தேர்டு ஃப்ளோரில் வந்து நம்ம பாத்திர ஆச்சி மெட்டல் இருக்குது. என்னங்க ஆச்சி மெட்டல். ஆமாம், எல்லா பொருளும் இங்கே வாங்கலாம். எல்லாம் வாங்கலாம். ஆமாம், என்ன விலை கிடைக்கும்? அனைத்து பொருளும் மளிகை சாமான்ல இருந்து. ஆமாம், மளிகை சாமான் குமரண்ணே கடை இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் லட்சுமி ஸ்டோர் இருக்குது. 3வது ஃப்ளோரில் வந்து தான் நம்ம ஆச்சி மெட்டல் பாத்திர கடை இருக்குது. அருமையான அம்மன். எல்லாரும் வாங்கலாம், வரலாம். ஆமாம், மதுரை ரேட்டுக்கே கிடைக்கும் நண்பர்களே. லிஃப்ட் வசதி இருக்குது. என்னங்க? ஆமாம், லிஃப்ட் வசதியெல்லாம் இருக்குது. ஆமாம், நீங்கள் வாட்டுக்கு ஏற முடியாதுக்கு லிஃப்ட்டில் போகலாம். ஆமாம், நீங்கள் வாட்டு பயந்துட்டாங்க. லிஃப்ட் வசதி இருக்குது. வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு குறிப்பு என்னென்னா மதுரை விலைக்கே நம்ம ஆச்சி மெட்டலில் கிடைக்கும். அதை விட கம்மியாகவே கிடைக்கும். வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னங்க? ஆதரவு கொடுங்க. எதுக்கு போய் மதுரைக்கு போய் அலையிறீங்க? துணி எடுக்கணும்னாலும் சரி, எல்லாம் அனைத்து பொருளும். ஆமாம் ஐயா. ஆமாம், இப்போ நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன். என்ன? 3 பேருக்கு ஊற்றி விட்டேன். ஆமாம், 3 பேர். இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல. யாராலும் வந்தால் கொடுப்போம். ஆமாம், ஐயா வந்து ஐயா அப்போ தின்னுங்க. எனக்கு பணிஞ்சா உனக்காக நான் அம்மன் கடையில் கருகி போன அப்போ நல்லது பாருங்க. அம்மன் கருகி பாருங்க, நல்ல முறுமுறுன்னு இருக்கு. அப்போ தான் வாங்கிட்டு வந்து கேட்டு நின்று சுட வாங்கிட்டு வந்த அப்போ தான் இது. அசால்ட்டாக வேணான்றீங்க நீங்கள். என்ன ஆமாம். அப்பத்தை இணங்கு வழங்குவோர் நம்ம அம்மன் கடை. புரட்டா சூரியனைகளை வாங்கின டீ சும்மா கொள்ளன்னு கெட்டியாக இருக்கு நண்பர்களே. ஐயா அப்பத்தை எடுத்து விட்டு ஆட்டுங்க. அப்பத்தை ஆளுக்கு ஐயா எனக்கு வேணாம்ங்க. அப்பா நான் காலையிலே ஒன்று விட்டேங்க. ஒரு அப்போ ஒரு உழுது வடை சுட திண்டுதே அவ்வளோ வாயிடுது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்பா. அப்போ நல்லா இருக்கும் நண்பர்களே. டீ சும்மா கொள்ளன்னு இருக்குங்க. கம்மன்னு இருக்கு. அப்பா அந்த 2 கிளாஸ் உங்களுக்கு தாங்க. இந்த கிளாஸும் உங்களுக்கு தான், இந்த கிளாஸும் உங்களுக்கு தான். இன்னமும் டீ மிக்ஸாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிடு ஐயா. அதெல்லாம் எது வேணாம் நண்பர்களே. ஐயா வந்து அந்த காலத்தால் நினைக்காதீங்க. அவர் காதல் மன்னன். ஒரு காலத்தில் பெரிய காதல் மன்னன். வயசில் இப்போ இல்லை, வயசில் சொன்னேன். நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் இப்போ சொல்லலை, வயசில் ஐயா ஒரு பெரிய காதல் மன்னன். ஆனால் இன்னைக்கு தெய்வத்தோட தெய்வமா ஐயா. நான் சொன்னேன்ல, தெய்வத்தோட தெய்வமா ஐயா இருக்காருன்னா காரணம் என்ன? அவர் வயசாச்சு நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சு நடந்து ஐயா அமைதியாகவும் சாந்தமாகவும் இன்னைக்கு ஒரு தெய்வத்தோட தெய்வமாக இருக்காருன்னா அவர் வயசு தான் காரணம். ஐயாவுக்கு கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் இருக்கிறதுல குணமும் இருக்கு நண்பர்களே. குணம் இருக்கும். குணம்னாலே ஐயாட்ட தான் நான் கற்றுக்கிறேன். நம்மகிட்ட வர்ற ஆளு யாருமே சந்தோஷமாக தாயா போவாங்க. ஆமாம், ஐயா வந்து எப்படி ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பாவம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அவர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஐயாவை காலைல வாக்கிங் கூட்டி போயிடுவேன்.
இன்னைக்கு போனீங்களாங்கய்யா. இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து இப்போ லேட்டாக வந்துட்டேன். அதே ஐயாவை கூட்டி போக முடியல. இல்லைன்னா ஐயாவை டெய்லி வாக்கிங் போக சொல்லுவேன். ஐயாவுக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, அதனால் கால் கொஞ்சம் வீக்கத்தில் இருக்குது. அதுக்கெல்லாம் நடந்தால் தாங்க சரியாகும்னு சொல்லியிருக்கேன். என்னங்கய்யா ஈன்னு விட்டு ஆட்டுங்க அப்போ நீங்கள் சொல்லிட்டேன். நான் வாங்கி கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. இன்னைக்கு வைங்க மாட்டேன். இன்னைக்கு ஐயா கேட்டதுனால தான் நான் அப்போ வாங்கி கொடுத்தேன். என்னங்கய்யா இல்லைன்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் நண்பர்களே. என்ன பண்ண ஆகாதீங்கன்னு சொல்லிட்டேன். சரி ஆசைப்பட்டு கேட்டால் இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. ஆமாம் தொடப்படாது, தொடப்படாது. ஆமாம் ஐயா ஒரு சிறந்த மனிதர். ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம்னாலும் ஐயாவுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு ஐயா. ஒழுக்கம்னா ஐயா இடத்தை கற்றுக்கிறேன்னு அது அந்த ஒரு நல்ல மனம் கொண்ட மனுஷன் இருந்தாலும் யாரை பற்றியும் பேச மாட்டார், அவதூறாக பேச மாட்டார். ஐயா என்ன தேவையோ அதை மட்டும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மனிதர்னா அது அந்த மனிதர்னா நம்ம வெள்ளியடி சிங்கம் தான். அவர் பேர் என்னவென்னு இன்னொரு சொல்லலை, சாரி மன்னிச்சுங்க. கார்மேகம், வெள்ளிக்கட்டி கார்மேகம்னாலே ஒரு அருமையான பேர் நண்பா. வெள்ளிக்கட்டில் கேட்டாலும் ஐயாவை கேட்டால் தெரியும். அந்த ஏரியாவில் சருகணி பக்கத்தில் ஒரு கிராமம் தான் வெள்ளிக்கட்டின்ற ஊரகம். அங்கே பிறந்தவர் தான் நம்ம ஐயா. அந்த சிங்கத்தை அங்கேருந்து இங்கே கூட்டியாந்து அடைச்சி வைக்கல நீங்கள் நினைக்கக்கூடாது. இங்கே ஐயாவுடைய பிஸ்னஸில் வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயா வந்து பேச்சு தோரணை, நகை வைக்க வர்றது, கடை வைக்கிறது எல்லாமே 6 மணிக்கெல்லாம் கடை திறந்துருவாப்புல. ஐயா யாரையும் தவறாக பேச மாட்டாரு. 6 மணிக்கு வந்தாலும் கொடுப்பேன். 6 மணிக்கு நீ வந்தாலும் கதவை திற போகிற ஐயா, 5:30 வந்தாலும் கதவை திற போகிற ஐயா. அந்த மாதிரி ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் நம்ம வெள்ளியடி சிங்கம். இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் போல. ஐயா எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க, பழைய பாட்டை எனக்காக படிங்க, என் ரசிகர்களுக்காக, உங்கள் ரசிகர்களுக்காக படிங்க ஒரு பாட்டு. அந்த சிரிப்புதாயா மனசு ஒரு பாட்டு படிங்க. இப்போ என்னத்தை காலத்தினால் வறுமையில் கலங்கி நின்றெழுதேன். ஐயா முதல் திண்டுட்டு படிங்க, ஒன்றும் சவுண்டு கேட்க மாட்டேது. இது ஆஃப் பண்ணிடு. நல்லத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அது மாதிரி ஐயா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்நோக்கி நிற்கிறவர் தான், பயந்து போக மாட்டார் ஒரு காலத்துலையும். ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர். ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நல்லவர் வல்லவர் ஏதோ எனக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா டீ சாப்பிட போக நீங்கள் வச்சா ஓகே நண்பர்களே. ஐயா என்னென்ன சொன்னாரோ எல்லாமே சொல்லிட்டேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது மதுரை மீசமணி கணக்கர், எங்கள் கணக்கு பிள்ளை ஐயா வெள்ளிக்கட்டி சிங்கம் கார்மேகம் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து விடைபெறோம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள். நல்லபடியாக ஓட்டுங்க, மெதுவாக போங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு மெதுவாக போங்க. எங்கள் 2 பேருக்கு ஹெல்மெட் தேவையில்லை நினைக்கிறேன். எங்கள் மண்டை ஹெல்மெட் மாதிரி தான் இருக்குது. சும்மா காமெடியாக சொன்னேன். நாங்கள் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவோம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுத்து வரீங்க என்னுடைய சேனலுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவை வீடியோவில் போடும் காட்டுங்க நீங்கள் கட்டியாச்சு பார்த்துங்க. வருதா ஐயா வெள்ளிக்கட்டி சிங்கம். நம்ம நாங்கள் டிரைவராக இருக்கேன், ஆக்டிங் டிரைவராக இருக்கேன். ஐயா வந்து கணக்கு பிள்ளையாக இருக்கார். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. ஆதரவு கொடுங்க, எல்லாரும் ஆதரவு கொடுங்க. யாருக்கு ஆதரவு கொடுங்க? கடைக்கு ரத்தனாச்சி. ஐயா என் சேனலுக்கு ஆதரவு ஆகலையா? இவருக்கும் ஆதரவு கொடுத்து இவருக்கு நல்லபடியாக செய்யுங்க. நல்லவர் வல்லவர் நான் சொன்னாலும் சொல்லுங்க. நான் நிறைய சொல்லிட்டு சொன்னேன். வல்லவர் கட்டிக்காரர் திறமை வல்லவர் அவ என்னமோ ஒரு பாட்டு இருக்கேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து வரும்படி உங்களை எல்லாரும் வணங்குறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் போது உங்களை விடுவது மதுரை மீசமணி வெள்ளிக்கட்டி சிங்கம். வணக்கம்.